அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இது ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்காக எடுத்த வீடியோங்க. இதுக்காக ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நான் உங்களுக்காக ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கான ஃபார்முலா தான் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. ப்ளீட்டட் ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 வகையான ஃபார்முலா இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீளத்துக்கு துணி இருக்குது. அந்த துணியை வச்சு தான் நீங்கள் ஃப்ளீட்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ ஃப்ளீட்ஸ் இன்டேக் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. 2வது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட இடுப்பு சுற்றளவு இவ்வளோன்னு தெரியும். உங்கள் ப்ளீட்ஸ் இன்டேக் இவ்வளோ தான் கொடுக்கணும்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ துணி வாங்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா, அதுதான் 2வது ஃபார்முலா. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது 2வது ஃபார்முலா. ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அதாவது தேவையான துணியுடைய லென்த். இப்போ உங்கள்கிட்ட இடுப்பு சுற்றளவு இருக்குது. ஒருத்தங்களுக்கு இடுப்பு சுற்றளவு நீங்கள் அளக்கும் பொழுது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் கட் பண்ணும் பொழுது எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். கட் பண்ணும் பொழுது இப்போ இடுப்பு சுற்றளவு 32 இன்ச் வருதுன்னு வைங்க. 8 நாங்க 32 இப்போ 4 மடிச்சு போடும்பொழுது 8 இன்ச் வருது. அதை விரிச்சிங்க அப்படின்னா அப்போ 4ஆல் பெருக்கணும். அப்போ 8 32. இப்போ 32 இன்ச்சுக்கு நீங்கள் இடுப்பு சுற்றளவுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் லென்த் எடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. இதுக்குண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் லென்த் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் இன்ட்டு ப்ளீட்ஸ் இன்டேக் ப்ளஸ் வெயிஸ்ட். அதோட நிறுத்திக்குவாங்க மற்றவங்க. ஆனால் அது கூட சீம் அலவன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது என்ன? 4 இப்போ 4ஆக மடித்து போடுறோம் அப்படின்னா, ஒரு சைடில் நம்ம அந்த 3 தையல் போடுறதுக்கு உண்டான அளவு கொடுக்குறோம் இல்லைங்களா? அதுதான் சீம் அலவன்ஸு. இப்போ நீங்கள் 4ஆக மடித்து போடும் பொழுது இப்போ ஒரு சைடுக்கு மட்டும் நீங்கள் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை 4ஆல் பெருக்கிக்கணும். அப்போ அதுதான் சீம் அலவன்ஸு. இப்போ நான் இந்த கிளாத்தில் நான் எக்ஸ்பிளனேஷனுக்காக 2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ நான் 4ஆக மடித்து போடும்பொழுது 2 இன்ச் அப்படின்னா, அதை விரிக்கும் பொழுது உங்களுக்கு 4 × 2 8 இன்ச் சீம் அலவன்ஸ் வரும். அப்போ சீம் அலவன்ஸுங்கிற இடத்துல நீங்கள் 8 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். இதே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ ஒரு சைடுக்கு மட்டும், அதாவது ஃப்ரண்ட் பக்கத்துக்கு மட்டும் ஒரு சைடில் 2 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுவீங்க, இன்னொரு சைடில் 2 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுவீங்க. அப்போ 4 இன்ச் நீங்கள் சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இது நான் பட்டு பாவாடிக்கு நான் அளந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் போடுறேன். இதுவே நீங்கள் ஃபுல்லாக, அதாவது இதுக்கு மேலே பெட்டிக்கோட் ஆட் பண்ணி வரும். அதனால 4 சைட்லேயும் சீம் அலவன்ஸ் விடுவோம். இதே பெட்டிக்கோட் ஆட் பண்ணாமல் நீங்கள் கச்சை பாவாடை டைப்பில் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் 2 சைடில் மட்டும்தான், அதாவது ஃபேப்ரிக் ஆரம்பிக்கிற இடத்துலையும் ஃபேப்ரிக் முடிகிற இடத்துலையும் தான் நீங்கள் சீம் அலவன்ஸ் விடுவீங்க. அந்த சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது எது கூட சேரும் அப்படின்னா, தையலுக்கு உண்டான அளவில் சேராது. மடிச்சடிப்போம் இல்லைங்களா, அந்த பிசிர் பகுதியை 2 சைட்லையுமே ஸ்டார்டிங்லேயும் முடியிறையிலும், அதுதான் உங்களுக்கு சீம் அலவன்ஸில் சேரும். அப்போ 2 இன்ச் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணணும்.